சொந்தங்களுக்கு வணக்கம். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸவிகாரை அகற்றப்பட வேண்டுமென போராட்டம் இடம்பெற்று முடிந்துள்ள நிலையில் தற்போது பௌத்த சாசன அமைச்சு ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. இந்த அறிவிப்பு மேலும் சர்ச்சைகளை தீவிரப்படுத்துவதாக அமைந்துள்ளது. அதாவது இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரையை இராணுவம் இதுவரை நிர்வகித்து வந்ததாகவும், எந்த பிரச்சினை தொடர்பாக இராணுவம் இப்பொழுது பாதுகாப்பு அமைச்சு அந்த நிர்வாகத்திலிருந்து விலகுவதாகவும் பௌத்த சாசன அமைச்சு அதனை பொறுப்பேற்க வேண்டும் என இராணுவம் கோரியுள்ளது. பௌத்த சாசன அமைச்சு பொறுப்பேற்று அதனை பதிவு செய்ய வேண்டும் என இராணுவம் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கின்றது. இந்த நிலையில் பௌத்த சாசனத்தினுடைய அமைச்சின் செயலாளர் ஏஎம்பி அத்தப்பத்து இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கின்றார். அந்த அடிப்படையில் இந்த விகாரையில் ஏற்கனவே பிரச்சனைகள் இருப்பதால் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடனும் இராணுவத்தினருடனும் பௌத்த சாசன அமைச்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தாம் ஏற்கனவே முடிவு செய்துள்ளதாகவும், ஏனெனில் இந்த விடயம் தேசிய ஐக்கியம் தொடர்பில் உணர்வுபூர்வமாக காணப்படுவதாகவும், ஆகவே இந்த குழப்பங்களுக்கு தீர்வை காணும் முயற்சியில் பௌத்த சாசன அமைச்சு ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகிறார். உணர்வு பூர்வமாக இந்த பிரச்சினை ஆராயப்படும் என்ற கோணத்தில் அவர் இந்த பிரச்சினை தொடர்பாக குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் இராணுவம் இதுவரை நிர்வகித்து வந்த இந்த விகாரை நிர்வாகத்தை தற்போது பௌத்த சாசன அமைச்சு பொறுப்பேற்க வேண்டும் என கூறினாலும் இந்த விகாரை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது பௌத்த சாசன அமைச்சின் செயலாளர் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். அதாவது பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரை பதிவு செய்யப்பட்டு விட்டது என தெரிவித்துள்ளார். இராணுவம் தற்போது விகாரையை நிர்வகிக்கின்றது, அத்துடன் அங்கு கட்டுமான பணிகள் இடம்பெறுகிறது, பௌத்த தேரர் ஒருவர் அங்கு இருப்பதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டுகிறார். பாதுகாப்பு அமைச்சு தன்னால் தொடர்ந்து நிர்வகிக்க முடியாது, பௌத்த விவகாரங்களுக்கான ஆணையாளர் அலுவலகத்தின் கீழ் விகாரையை பதிவு செய்ய வேண்டும் என தற்போது வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டுகிறார். ஆனால் ஏற்கனவே இந்த விகாரை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அங்கு நிலம் மட்டும் உள்ளதுடன் இராணுவத்தினரும் கடற்படையினரும் இணைந்து 2 விகாரைகளை நிர்வகிப்பதும் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டுகிறார். எனவே இது தொடர்பாக தீர்க்கமான பேச்சுவார்த்தைகளினூடாகவே முடிவு எடுக்கப்படும் என அவர் இப்போது குறிப்பிடுகிறார். பாதுகாப்பு அமைச்சு தையிட்டி திஸ்ஸவிகாரையினுடைய நிர்வாகத்தை பௌத்த சாசன அமைச்சிடம் ஒப்படைக்க மறைமுகமான நடவடிக்கையை மேற்கொள்கிறது. எப்பொழுதுமே தன்னை சுற்றி பிரச்சனைகளுக்கு பஞ்சமில்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுயேட்சை வேட்பாளராக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா காணப்படுகிறார். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் தனியார் விடுதியொன்றில் ஒரு கைகலப்பு காணொலி ஒன்று வெளியாகின்றது. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் அடையாளம் தெரியாத இருவர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது பின்னர் கைகலப்பாக மாறிய சம்பவம் ஒன்று பதிவாகியது. அது தொடர்பாக போலீஸ் வழக்குகளும் காணப்படுகின்றது. இந்த நிலையில் அந்த குறித்த தனியார் விடுதியான கிரீன் கிராஸ் ஹோட்டலினுடைய சிசிடிவி காணொலி எடுக்கப்பட்டு அது சமூக வலைதளங்களில் வெளியானது. அந்த சிசிடிவி காணொலியில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு நபரை தாக்குவதாக அந்த சிசிடிவி காணொலி காட்டுகிறது. அதாவது அவரை தள்ளிவிட்டு பின்னர் ஓடி அந்த சிசிடிவி காணொலியில் அவர் தாக்குகின்ற காணொலிகள் வெளியானது. கிளாஸை கையில் எடுத்து அந்த கிளாஸால் அவர் மீது தாக்குதலை ஏற்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் போலீசாரிடம் வழக்கு சென்றுள்ளது. அதாவது அர்ச்சுனா ராமநாதன் தன்னை தாக்கியதாக குறித்த நபர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் குறித்த நபர் தன்னை தாக்கியதாகவும் தான் தனது தற்பாதுகாப்புக்காகவே அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிடுகிறார். இது தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் தனது நியாயங்களை தனது முகப்புத்தகத்தில் குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த சம்பவம் காணொலி, அதாவது சிசிடிவி காணொலியில் இருக்கின்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டு அதற்கு முன்னர் என்ன நடந்தது, என் முன் அவர்கள் இருவரும் என்ன உரையாற்றினார்கள் என்பது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெளிவாக காணொலி ஒன்றினூடாக இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்றார். அந்த வகையில் இவர்கள் இருவரும் தன்னிடம் வந்து கலைத்ததாகவும், இவர்கள் தன்னிடம் பணம் பெற்று, அதாவது நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்னர் புலம்பெயர் தமிழர்களிடம் பல பணங்கள் பெற்று பாராளுமன்ற தேர்தல் செலவுகளையும் இதர செலவுகளையும் தான் மேற்கொண்டதாக அவர் ஏற்கனவே பல இடங்களில் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் குறித்த இருவரும் தங்களிடம் நிறைய காசுகளை பெற்றுவிட்டு இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக மாறிவிட்டீர்களா என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுப்பி தன்னுடன் முரண்பட்டதாகவும் அவருடைய
உத்தியோகபூர்வ செயலாளராக கடமையாற்றுகின்ற சட்டத்தரணி கௌசல்யா தொடர்பாக அவதூறாக கருத்துக்களை தெரிவித்ததன் காரணமாகவே தான் பொறுமை இழந்து அவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டதாகவும், குறித்த அந்த நபர் தன் மீது முதலில் தன்னுடைய முதுகில் தாக்குதலை ஏற்படுத்தியதாகவும், அது தனக்கு வலியை ஏற்படுத்தியதாகவும், பின்னர் தனது கையடக்க தொலைபேசியை உடைக்க முயன்றதாகவும், அதன் பின்னரே தனது தற்பாதுகாப்புக்காக தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டதாக வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிடுகிறார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் இவர்தான் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே தற்போது போலீசார் பக்கம் வழக்கு சென்றுள்ளது. போலீசார் இது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகம் மண்டதுங்க இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்காக சிறப்பு சலுகைகளோ சட்ட விலக்கோ அவருக்கு வழங்கப்படாது எனவும், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், சட்ட ரீதியாகவே அதை நாங்கள் அணுகப் போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது வெளியாகியுள்ள சிசிடிவி காணொலியை அடிப்படையாக கொண்டு நிச்சயம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் தற்போது தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் அவர் தற்போது இந்த சம்பவத்துக்கு மனவருந்துவதாக, அவர் அனைவரிடமும் மன்னிப்பு கோருவதாகவும் தற்போது தனது சமூக ஊடகத்தில் தெரிவித்துள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த முக்கியஸ்தர் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, வவுனியா மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த குலசிங்கம் திலீபன் என்பவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் கேரளாவில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் என்னவென்று ஆராய்கின்ற போது, இவர் இலங்கையில் இருந்து தோணியூடாக இந்தியாவுக்கு சென்றுள்ளார். இந்தியாவில் இருந்து அவர் போலியான கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி வெளிநாடு செல்வதற்கு தயாராக இருந்த நிலையில் அவரை இந்தியாவில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் சென்னைக்கு பயணம் செய்து சென்னையில் இருந்து கேரளா கொச்சிக்கு சென்று கொச்சியில் போலி கடவுச்சீட்டை பெற்றுக்கொண்டு ஐரோப்பிய நாடொன்று செல்வதற்கு இவருடைய திட்டம் காணப்பட்டது. இந்த நிலையில் கொச்சி போலீசார் இவரை கைது செய்கின்றனர். இவரை கைது செய்து இவர் தற்போது இந்திய புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவர் ஏற்கனவே இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்களுடன் சம்பந்தப்பட்ட ஒருவராகவும், பல்வேறு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் இவர் மீது விதிக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெறுவதற்கு பல்வேறு குற்றவியல் அழைப்புகளும் இவருக்கு இருந்தது. மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவராக மாறியுள்ள நிலையில் இவர் தற்போது போலியான முறையிலும் சட்டவிரோதமாகவும் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். இந்த நிலையில் அவர் தற்போது இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக மாறியுள்ளது. இலங்கை நாட்டின் ஏனைய பிரதேசங்களை காட்டிலும் வடக்கு கிழக்கில் இராணுவத்தினுடைய பிரசன்னமும் இராணுவ ஆக்கிரமிப்பும் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரை இது ஒரு மிக பாரிய பிரச்சனையாக, பாரிய ஆர்ப்பாட்டங்களும் தினமும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த இலங்கை இராணுவம் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக இலங்கைக்கான ஐநாவின் பதிவிட பிரதிநிதி மார்க் அன்ட்ரூ தெரிவிக்கின்றார். வடக்கு ஆளுநர் வேதநாயகம் அவர்களை அவர் சந்தித்த வேளையில் அவர் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்றார். தமிழ் மக்களுடைய பல்வேறு காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்றது. இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவை தொடர்ந்து காணப்படுகின்றது. புதிய அரசாங்கமான அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் அமோக வாக்களித்து தெரிவு செய்துள்ளார்கள். யாழ்ப்பாணத்தில் வந்து காணிகளை விடுவிப்பதாக அவரை வாக்குறுதி அளித்தார். ஆனால் இன்று வரை அவ்வாறான நடவடிக்கைகள் எதுவும் இடம்பெறுவதாக தெரியவில்லை. அத்துடன் இங்கு வடக்கு பகுதியில் குறிப்பாக இராணுவம் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றது என்பதை ஐநாவின் பதிவிட பிரதிநிதி சுட்டிக்காட்டுகின்றார். குறிப்பாக விவசாயம், மீன்பிடி மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள், இதர வர்த்தக நடவடிக்கைகளிலும் இராணுவம் சரளமாக ஈடுபடுகின்றது. மக்களுடைய காணிகள், கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் இவர்கள் விவசாயம் செய்து அந்த பயனை இவர்கள் பெறுகிறார்கள். இந்த நிலையில் மீன்பிடி செயற்பாடுகளிலும் இராணுவம் ஈடுபடுகின்றது. பொதுமக்களினுடைய அன்றாட தேவைக்கான கூலியாக, அன்றாட தேவைக்குரிய அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்குரிய வருமானம் ஈட்டும் வழிகளை தற்போது இராணுவம் கையகப்படுத்தி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐநாவின் பதிவிட பிரதிநிதி குறிப்பிடுகிறார். இது தொடர்பாக வடக்கு ஆளுநரும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும், அது தொடர்பாக கட்டங்கட்டமாக தாம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஐநா பதிவிட பிரதிநிதியிடம் இது தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்கின்றார். அந்த வகையில் தற்பொழுது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக போராட்டங்களும் இடம்பெற்று வருகின்றது. அத்துடன் இராணுவ ஆக்கிரமிப்பில் சட்டவிரோதமான கட்டிடங்கள் அமைக்கப்படுகின்றது. தையிட்டி திஸ்ஸவிகாரை தற்போது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாறியுள்ளது. நேற்றைய தினங்களில் பௌர்ணமி தினத்தன்று அது தொடர்பான போராட்டம் இடம்பெற்றது. அந்த போராட்டத்துக்கு அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தினர்.
சட்டவிரோதமான விகாரை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பலமாக முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் இதுவரும் காலங்களில் தையிட்டு விகாரை தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. ஏற்கனவே அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதி வந்திருந்த போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது தொடர்பாக தனது கருத்தை முன்வைக்கின்றார். அத்துடன் இது தொடர்பாக பல்வேறு எதிர்கருத்துக்களும் அங்கு முன்வைக்கப்படுகின்றது. வடக்கு ஆளுநரும் ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார். அது தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் காணி உரிமையாளர்கள் திட்டவட்டமாக ஒரு கருத்தை தற்போது தெரிவிக்கிறார்கள். அதாவது, எங்களுக்கு மாற்று காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை, எமது காணி எமக்கு வேண்டும், விகாரை இருக்கின்ற இடத்தை தவிர மீதமாக இருக்கின்ற அனைத்தும் மக்களுக்கு பிரித்தளிக்கப்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். வேண்டுமெனில் விகாரைக்குரிய ஆதரங்களை மாற்று காணிக்கு கொண்டு செல்லுமாறும், விகாரை தொடர்பாக தற்பொழுது நடவடிக்கை எடுப்பதை அது காலதாமதமாக தொடர்பாக பேசி முடிவினை எடுப்போம் என காணி உரிமையாளர்கள் தீர்க்கமாக ஒரு கருத்தை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பாக எதிர்காலத்தில் அனுர் அரசாங்கம் எவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகின்றது என்பது கேள்விக்குறியான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பாக யாழ் மாவட்டத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதிக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கின்ற போது வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் காணி உரிமையாளர்களிடம் நான் ஏற்கனவே பேசியுள்ளேன், அவர்கள் மாற்று காணிக்கு இணங்கியுள்ளதாக ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இல்லை, இந்த விடயம் அப்பட்டமான ஒரு பொய் என அந்த இடத்திலேயே அன்றே தெரிவித்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளராக உள்ள சட்டத்தரணி சுவாஸ் அவர்கள் ஒரு கருத்தை நேற்றைய தினம் போராட்ட களத்திலிருந்து தெரிவித்துள்ளார். அதாவது, வடக்கு மாகாண ஆளுநருக்கு பகிரங்கமாக நான் ஒரு சவால் விடுக்கின்றேன். எமது நிலம் என்பது எமக்கு உணர்வு பூர்வமான ஒரு விடயம். அது எமது உணர்வுடன் கலந்தது, எமது வாழ்க்கையுடன் உயிர்ப்புடன் கலந்த ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே உங்களுக்கு நான் பகிரங்க ஒரு சவால் விடுகின்றேன். நீங்கள் மாற்று காணியை விரும்புவோராக இருந்தால் நீங்கள் உங்கள் மனைவி அல்லது பிள்ளையை மாற்று பிள்ளைகளாக அல்லது மாற்று மனைவி ஒருவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என நான் உங்களுக்கு பகிரங்க சவால் விடுவதாக அவர் போராட்ட களத்தில் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அத்துடன் தாங்கள் பௌத்த மதத்தை எதிர்ப்பவர்களும் அல்ல, பௌத்தத்துக்கு எதிரானவர்களும் அல்ல, சட்டவிரோத கட்டடம் நிச்சயம் அகற்றப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை என்பதை அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். அது தொடர்பான காணொளி இங்கு இணைக்கப்பட்டுள்ளது. போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம். பௌத்த மதத்தை அதியுச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எங்களுடைய விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது. அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திருந்தார். அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவுப் பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள், எங்களுடைய மக்கள். அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் இந்த தையிட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம். ஏனென்றால் இது விகாரையே கிடையாது. மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது. புத்த பகவான் அகிம்சையை போதித்தார். ஆனால் இங்கே ராணுவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குழி தோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால், இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள், நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள், நீங்களும் நமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். எதிர்காலத்திலே நீங்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம்.
அதே நேரத்திலே வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். வடமாகாண ஆளுநர் அவர்களே, நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள். உங்களுக்கு வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி தேவைப்படலாம். அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை, அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள். கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரி கொட்டை போல முந்திக் கொண்டு மாற்று காணிகள் வழங்குவதற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள். யார் உங்களுக்கு உடன்பட்டது? இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்களே. மாற்று காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. மாற்றுக் காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்கப் போவது கிடையாது. ஏனென்றால் இது எங்களுடைய காணி, உணர்வு பூர்வமான காணி. நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர், உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால், உங்களுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம், மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா? அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி, என்னுடைய அப்பன், ஆத்தா, பாட்டி, முப்பாட்டன் வாய்ந்த காணி. ஆகவே தயவு செய்து வினயமாக கேட்கின்றோம், மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள். இது இனத்தினுடைய கோரிக்கை, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை. மீண்டும் சொல்லுகின்றோம், நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல. உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடிக் கொண்டிருக்கின்றோம். இலக்கு ஒன்று, இனத்தின் விடுதலை. இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம்.